கொற்ற மலைக்கு தொண்டைக்கு எதமா மிளகு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். அப்பளம் வடை இருந்தாலே போதுங்க, மிளகு ரசத்தோட சூப்பரா சாப்பாடு இறங்கிடும். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணி சேர்த்து 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 வாட்டி அரைச்சுக்கோங்க. ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. ஊற வச்ச புளி நல்லா கரைச்சு தண்ணியை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து 2 கட் பண்ண தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச ரசப்பொடியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு 2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரசம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மிளகு ரசம் சூப்பரா ரெடி. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெஞ்சு சளி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பா கியூர் ஆகும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.